வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலினாலும் சரிதான், குறுக்கு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது கூடவே இன்னும் நம்ம சொல்லப்போனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல், வைட் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்படுதலுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். பெரும்பாலும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் வலி ஏற்படும், குறுக்கு வலி ஏற்படும், கூடவே அவங்களுக்கு மூட்டு வலியும் சேர்ந்து ஏற்படும். அது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கற்றாழை. இந்த சோற்று கற்றாழை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மடல் கிடச்சிதோ அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வாங்க. இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு மடல் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக சொல்லப்போனால் உடலில் அதிகப்படியான குளிர்ச்சி இருக்குது, குளிர்ச்சி வேணும், அதிகமான சூடு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதற்கும், முக்கியமாக குடல் புண் அதை சரி பண்ணுறதற்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த கற்றாழை. இதை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடிப்புறத்தில் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் நம்ம முதல்ல கட் பண்ண உடனே ஒரு திரவம் வெளிவரும். அதனால் ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற முட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சதை பகுதியை நீங்கள் குறைந்தது 7லிருந்து 8 முறை நல்லா கழுவிக்கோங்க. ஒவ்வொரு முறை கழுவும் போதும் நமக்கு ஒரு மாதிரி வலுவழுப்பான ஒரு திரவம் வெளிவரும். ஒவ்வொரு தடவையும் இப்போ 8வது முறை கழுவுதீங்க அப்படின்னா அந்த திரவம் உங்களுக்கு வராது, அந்த வலுவழுப்பு தன்மை நல்லாவே போயிடும். இப்போ அதையெல்லாம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது பனங்கற்கண்டு. கண்டிப்பாக நம்ம பனங்கற்கண்டு தான் சேர்க்கணும். இது கூட நீங்கள் சீனியோ அப்படி இல்லை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அதை சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பனங்கற்கண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடும்போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த ஜூஸ் மட்டும் குடிக்கலாம். காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லைனா காலையில் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக குடிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாயங்கால வேலைகளில் கூட குடிக்கலாம். ஆனால் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குறைந்தது ஒரு 30லிருந்து 40 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிற்று டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடுப்பு வலி, குறுக்கு வலி, மூட்டு வலி எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான கஞ்சி தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதையும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நான் சொல்லியிருக்கிற அந்த உடல்வலி முதற்கொண்டு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பார்லி அரிசி. இது உங்களுக்கு சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். க்ரோசரி ஷாப்பில் கூட இப்போ வச்சுருக்காங்க, அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாதிரி இருக்கும், ஆனால் வெண்மை நிறத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு சிறுநீர் வெளியேறாமல் சிறுநீர் பிரியாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பார்லி அரிசியை கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரை பெருக்கும். உங்களுக்கு சிறுநீரை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த பார்லி அரிசி. இதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. இது கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த உளுந்து. இந்த மாதிரி தோல் நீக்கப்படாத முழு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா அப்படி பிரச்சனை இல்லை, உடைக்கப்பட்ட உளுந்து இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தோல் நீக்கப்பட்ட உளுந்து இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல ஒரு ஊட்டச்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இரும்பு சத்து இதில் அதிகமாக நமக்கு நிறைஞ்சிருக்கு. இந்த 2 பொருள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு வறுபடணும், நல்ல ஒரு மனம் உங்களுக்கு வெளிப்படும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் உடைக்கப்பட்ட உளுந்து எடுத்தீங்கனாலும் சரி தான், தோல் நீக்கப்பட்ட உளுந்துனாலும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்லியே நம்ம வறுக்கணுங்கிறது இல்லை. இதை நம்ம வறுத்தாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து அதுக்கப்புறமா பார்லி எல்லாம் சேர்ந்து நமக்கு 1 கப் வரும். அதனால் 5 கப் அளவுக்கு நான் தண்ணீர் ஊட்டுறேன் ஒரு குக்கரில். அதுக்கப்புறமா 10லிருந்து 15 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நம்ம சேர்த்துக்கிடுவோம்.
அது கூடவே 1/8 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நம்ம மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நான் மிளகு பொடி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கல் உப்பு தான் போடணுங்கிறது இல்லை, பொடி உப்பு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பார்லி அரிசி அதை ஒரு தடவை நல்லா தண்ணீரில் கழுவிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 5லிருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய குக்கரை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். இது நமக்கு இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 7 விசில் வச்சாச்சு. நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு வேகலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு நமக்கு வெந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி நீங்கள் குடிச்சிட்டு படுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை உணவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா அது கூட நீங்கள் இனிப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைனா பனங்கற்கண்டோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடல் வலி எல்லா விதமான வலியும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 200லேருந்து 250 ml அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த ஆவாரம் பூ. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பெட்டல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா பொடி உங்களுக்கு கிடைக்கும். அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆவாரம் பூ பொடி அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இதழ் கிடைச்சிது அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 பூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணீரில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் கூட நம்ம சேர்த்துருவோம். ஒருவேளை உங்களுக்கு பொடி கிடைக்குது அப்படின்னா 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த பால் நல்லா நமக்கு கொதிக்கட்டும். அந்த 250 ml 200 ml உங்களுக்கு குறையிற வரைக்கும் நல்லா உங்களுக்கு கொதிக்கணும். நம்ம போட்டிருக்கிற அந்த இதழ்கள் வந்து நல்லா வேகணும். அதில் இப்போ கொதிக்கட்டும். நல்லா நமக்கு வத்திடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த 250 ml பால் வந்து நமக்கு 200 ml குறைஞ்சிட்டு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் குடிங்க. ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்கள் அப்படியே குடிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீனியை தவிர எது வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த இதழ்கள் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சாதாரணமாக ஒரு ரோஜா பூ இதழ் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு அந்த உடல் மினுமினுப்பும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் பால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்நீர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த இதழ்கள் போட்டு கொதிக்க வைங்க. அப்படி இல்லை பொடி 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் பொடி போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதிகப்படியான கார உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. கொஞ்சம் உணவு கட்டுப்பாடை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். எண்ணெயில் பொரித்த உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பழங்கள், கீரைகள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரணும். ஏன்னா உடல் சூடு நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இன்னும் நமக்கு கருப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு புழுக்கள் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாவது கட்டிகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கட்டிகள் இல்லை, புழுக்கள் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா உடல் சூடு தான் நமக்கு முக்கிய காரணமே. உடல் சூட்டை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா நமக்கு அந்த மாதவிடாய் வருவதற்கு 1 வாரத்திற்கு முன்பதாக மட்டும் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இயற்கை தான்.
மாதவிடாய் முடிந்து ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் வெள்ளைப்படுதல். அது நமக்கு இயற்கை. 30 நாளும் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கிற மெத்தடு 3மே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.